ஒரு அம்மா அப்பா கிட்ட பேசணும், ஃபோன்ல பேசணும், இல்ல நேர்ல பேசணும் அப்படின்னாலே, ஏதோ ஒண்ணு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுது. அந்த மெமரி செல்ஸ்ல ஸ்டோர் ஆயிடுச்சு. சின்ன வயசுல அடிச்சது, திட்டுனது, கேவலப்படுத்தினது, அந்த ட்ரிகர் ஆகுதுல. எதுக்கு எதுக்குடா இது இவங்ககிட்ட பேசும்போது ஒரு மாதிரி ஆகுதே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 அறிவு இருக்கிற குரங்கே இந்த மாதிரி தான் போய் கம்ஃபர்ட்டான பிளேஸ்ல எங்க அன்பு கிடைக்குதோ அங்க மட்டும் அரவணைக்கிற பிளேஸ்ல போகுதோ, அப்ப 6 அறிவு மனுஷங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு அன்பு காமிக்க தெரியல, அவங்களுக்கு கட்டி பிடிக்க தெரியல. ஓகே, நிறைய பேர் பழைய ஏற்பாடு வசனங்கள் மட்டும் சொல்லுவாங்க. பிள்ளை தண்டியாமல் விடாதே, அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான். புதிய ஏற்பாட்டுல வசனம் இருக்கே, பிள்ளைகளை கோபப்படுத்தாதிருங்கள் அப்படின்னு பெற்றோருக்கு சொல்லியிருக்கல. அது மிஸ் பண்ணிடுவாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா குடிச்சிட்டு வருவாங்க, ஒய்ஃப் அடிப்பாங்க, பிள்ளைங்களை போட்டு அடிப்பாங்க, சர்ச்சுக்கும் போவாங்க, அப்பா அம்மா தப்பான உறவுகளோட இருப்பாங்க. பிள்ளைங்களுக்கு கோபம் வருமா வராதா? கண்டிப்பா வரும். போதைக்கு அடிமையா இருப்பாங்க. இன்னொரு பசங்களை வச்சு கம்பேர் பண்ணி பேசுவாங்க. அந்த பையன் பாரு அப்படி படிக்கிறான், இப்படி படிக்கிறான், உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? அந்த பொண்ணை பார்த்தியா, ஒழுக்கமா இருக்கா, உனக்கு ஒழுங்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி பேசுவாங்க. அப்புறம் அடிப்பாங்க, தேவையில்லாம அடிப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது பிள்ளைங்களுக்கு கண்டிப்பா கோபம் வரும். அப்போ அவங்க திருந்துறதுக்கான சான்சஸ் அவங்களுக்கு இருக்க மாட்டேங்குது. ஸோ இதை உணர்ந்து பேரண்ட்ஸ் புதிய ஏற்பாட்டு வசனத்தையும் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி வச்சுக்கிட்டு நடந்துக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுடைய அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா, இப்போவும் நீங்க யோசிச்சு பாருங்களேன், உங்க அப்பா அம்மா கிட்ட, அதாவது இந்த பிள்ளைங்களோட தாத்தா பாட்டி கிட்ட நீங்க அன்பா தான் பழகுனீங்களா? அவங்க பேசும்போது உங்களுக்கு ட்ரிகர் ஆகி வந்துச்சுல. இதுக்கான காரணம் என்ன தெரியுமா? ஹாரி ஹார்லோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் குரங்க வச்சு ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காரு. அதாவது 2 பொம்மை, ஓகே, ஒரு பொம்மை ஒயர் பண்ணியிருக்கும், அதில் பால் மட்டும் கிடைக்குது. இன்னொரு பொம்மை கம்ஃபர்டிங்காக இருக்கும், நல்ல மெத்துன்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் பாலை குடிக்குது, அதுக்கப்புறம் பயங்கரமாக ஒரு சவுண்டு வரும். சவுண்ட் வந்தோடனே இந்த குரங்கு பால் குடிக்கிற பொம்மை கிட்ட இல்லாமல் என்ன பண்ணும், கம்ஃபர்டிங்கான பொம்மை கிட்ட போய் கட்டி பிடிச்சிக்கும். ஸோ 5 அறிவு இருக்கிற குரங்கே இந்த மாதிரி தான் போய் கம்ஃபர்ட்டான பிளேஸ்ல எங்க அன்பு கிடைக்குதோ அங்க மட்டும் அரவணைக்கிற பிளேஸ்ல போகுதோ, அப்ப 6 அறிவு மனுஷங்க என்ன பண்ணுவாங்க? நிச்சயமா எங்க நமக்கு அன்பு கிடைக்குதோ, எங்க அரவணைப்பு கிடைக்குதோ அங்கதான் போவாங்க. அந்த அரவணைப்பு சின்ன வயசுல நிறைய பிள்ளைங்களுக்கு கிடைச்சிருக்காது. நல்லா மொத்துன்னு மொத்திட்டு அதுக்கப்புறம் அவங்கள அரவணைச்சு, இந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது, நான் பண்ணதும் தப்பு தான், நான் ரொம்ப கோவப்பட்டுட்டேன், இனிமேட்டு நான் அந்த மாதிரி பண்ணாம பார்த்துக்கிறேன், நீயும் உன்னை மாத்திக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட பேசியிருப்பாங்களா? கிடையவே கிடையாது. ஆனா அன்பாதான் வளர்த்துருப்பாங்க, சாப்பாடு கொடுத்துருப்பாங்க, படிக்க வச்சிருப்பாங்க, எல்லாமே செஞ்சிருப்பாங்க. ஆனா அரவணைப்பு இல்லாம நிறைய இடங்கள்ல ஒரு தலை சாஞ்சுக்கணும் அப்படின்னா இருந்திருக்காது. ஸோ அவங்களோட சூழ்நிலையினால அப்படியே வளர்ந்துட்டாங்க. உலகத்துக்கே இது ஒரு பிரச்சனையா தான் இருக்கு. அம்மா அப்பா கிட்ட பேசணும், ஃபோன்ல பேசணும், இல்லை நேர்ல பேசணும் அப்படின்னாலே ஏதோ ஒண்ணு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுது. என்ன டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தா, அந்த மெமரி செல்ஸ்ல ஸ்டோர் ஆயிடுச்சு. சின்ன வயசுல அடிச்சது, திட்டுனது, கேவலப்படுத்தினது, இது எல்லாமே அந்த மெமரி செல்ஸ்ல ஸ்டோர் ஆனதுனால இப்போ அம்மா அப்பா அன்பை எதிர்பார்க்குறாங்க. ஆனா அன்பு முழுசா கிடைக்க மாட்டேங்குது. காரணம், அவங்களுக்கு அன்பு காமிக்க தெரியல, அவங்களுக்கு கட்டி பிடிக்க தெரியல. ஓகே, நீங்க அதை மனசுல வச்சுக்கிட்டு அவங்கள எப்படி ஏத்துக்கணும்ன்றதான் யோசிக்கணும். இந்த மெமரி செல்ஸ் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கும், நீ சேஃப் ஜோன்ல தான் இருக்கியா, பாத்துக்கோ, இப்போ நீ பேச போற, உனக்கு பிரச்சனை வரும், உனக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, உன்னை திட்டுவாங்க, உன்னை அடிக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு உள்ள உங்க செல்ஸ்ல இருந்து உங்களுக்கு சிக்னல்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, அதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க சோலுக்கு, உங்க மைண்ட், உங்க ஹார்ட், வில், இமோஷன்ஸ்க்கு நீங்க சொல்லி கொடுக்கணும். ஐ ஆம் சேஃப் நவ், நான் இப்ப சேஃபா தான் இருக்கேன், எந்த பிரச்சனையும் வராது, அவங்களுக்கும் தெரியுது அவங்க பண்ணது தப்புன்னு உணர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி, அவங்க உணர்ந்தாங்களோ இல்லையோ நீங்க சொல்லி கொடுக்குறீங்க. உங்க இமோஷன்ஸ்க்கு நீங்க சொல்லி கொடுக்கும்போது கண்டிப்பா உங்க அந்த ட்ரிகர் ஆகுதுல, எதுக்கு
எதுக்குடா இவங்ககிட்ட பேசும்போது ஒரு மாதிரி ஆகுதே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அது மாற்றம் ஏற்படும். கண்டிப்பா நீங்க எங்கே யார வேணா கேட்டு பாருங்களேன். மோஸ்ட்டா ஒரு அரவணைப்பு இல்லாம வளர்ந்த குடும்பத்துல இருக்கிறவங்க இத ஃபேஸ் பண்ணுவீங்க. கண்டிப்பா நீங்க உங்க ஆத்துமாக்கு மைண்ட், வில், எமோஷன் நீங்க சொல்லிக் குடுங்க. நான் இப்ப சேஃபா தான் இருக்கேன். இவங்களால எனக்கு பிரச்சனை வராது. நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிற எபிலிட்டி எனக்கு இருக்கு. ஐ வில் ஓவர்கம். நான் ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன். எந்த த்ரெட்ஸும் எனக்கு இல்ல. எந்த பயமுறுத்துதலும் எனக்கு இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கும்போது, கண்டிப்பா மாற்றத்த பார்க்க முடியும்.